நுரையீரல்ல ரொம்ப சளி கட்டிட்டு இருக்கும். கரிஞ்சீரகம் ஒரு அருமையான மருந்து. நீங்க மாத்திரை மாதிரி எடுக்க வேண்டாம். அந்த கரிஞ்சீரக பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் பூண்டு நல்லா அரைச்சி அதோட பேஸ்ட், அதோட கொஞ்சம் கம்மியா தேன், இது மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த நெஞ்சு சளி உடனடியா வெளியில வந்துடும். கரிஞ்சீரகம் மற்றும் பூண்டு, தேன் இது கலந்து கொடுத்தா நெஞ்சு சளி கரையுமா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவாங்க. அதாவது உங்களுக்கு கரிஞ்சீரகம் அப்படிங்கிறது நிஜல்லா சட்டைவா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. பூண்டு நம்ம தினசரி சமையல் உபயோகிக்கிறது. தேன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுக்கு ஏதாவது நுரையீரலுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? அதாவது கரிஞ்சீரகம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த விதைகளுக்கு பிராங்கோ டைலேட்டரி எஃபெக்ட்ஸ், அதாவது உங்களுக்கு நிறைய இந்த ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி அல்லது நிறைய ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால நிறைய டைம் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நடக்கும். அதாவது மூச்சுக்குழாய் சுருக்கம் ஏற்படும். அதை விரிவடைக்கக்கூடிய தன்மை, அதுதான் பிராங்கோ டைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஃபெக்ட் இருக்கிறதா சில வகையான எக்ஸ்பெரிமெண்டல் ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் அப்படிங்கிற காம்பவுண்ட், அதுக்குமே இந்த பிராங்கோ டைலேட்டரி எஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சிகளில், ஒரு அனிமல் ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. மிகப்பெரிய மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஆராய்ச்சிகளில் பண்ணல. தேன் பொதுவாகவே த்ரோட்டுக்கு ஒரு சூதனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வறட்டு இருமல் இருக்குது அப்படின்னா இப்போ நாங்களே சொல்கிறது உண்டு, சுடுதண்ணியில் கொஞ்சம் தேன் கலந்து குடிங்க, ஒரு தொண்டைக்கு ஒரு இதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறது உண்டு. இது நெஞ்சு சளியை கரைக்குமா அப்படின்னா இதில் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையான நெஞ்சு சளி அப்படிங்கிறது நிமோனியா. இது கிருமினால் வருதுங்க. பாக்டீரியா அல்லது சம்டைம்ஸ் வைரஸ்னால கிருமினால் வருது. அது கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தக்க ஆன்டிபயோட்டிக், ஆன்டிவைரல் மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் உண்மையான நெஞ்சு சளி கரைக்க முடியும். சரிங்களா? அது தானாக சரியாகாது. ஆனால் நிறைய டைம் நெஞ்சு சளி அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஆக்சுவலாக அலர்ஜி பிராங்கைட்டிஸ் அல்லது ஆஸ்துமா, வீசிங், இதை தான் நம்ம நெஞ்சு சளி நிறைய பேர் நம்ம ஊரில் சொல்கிறது வழக்கம். இதுக்கு மேபி இப்போ நான் இந்த ஆராய்ச்சிகளில் சொன்ன மாதிரி இந்த கரிஞ்சீரகத்துக்கும் பூண்டுக்கும் அந்த பிராங்கோ டைலேட்டரி எஃபெக்ட் இருந்துச்சுன்னா மேபி இவர் சொல்கிற மாதிரி இது உதவலாம். அதனால் உண்மையாக நிமோனியா நெஞ்சு சளி இது சரி பண்ணுமானா சரி பண்ணாது. ஆனால் மேபி அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு மேபி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா அனிமல் ஆராய்ச்சிகள் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. உண்மையாக எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் இருக்குன்னு தெரியும். அலர்ஜினால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு சிம்டம்ஸ், இந்த அறிகுறிகள் ரிலீஃப் கிடைக்குதா, இருமல் குறையுதா, மூச்சோட சிரமம் இருந்தால் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே அதிக காய்ச்சலோடு உங்களுக்கு இருமல் இருக்குது அப்படின்னா கட்டாயம் மருத்துவர் போய் பாருங்கள். ஏன்னா அது நிமோனியாவாக இருக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வீட்டு வைத்தியங்கள் உதவாது. அதுக்கு கட்டாயம் தக்க மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.